ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 8/6/2024 சனிக்கிழமை காரணி 657 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. இந்த கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 7/6/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட் 585 205. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஆல் போர்டுக்கு 0வும் பி போர்டுக்கு 0வும் பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து கேஎல் வின்கேசர். நமக்கு வந்து அதில் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போனதுனால தான் அடுத்தடுத்த சேனலை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வின்கேசரில் இருக்க வரைக்கும் நமக்கு நிறைய வின்னிங் வந்தது தான். கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, வின்கேசரில் நிறைய வின்னிங் கொடுத்தீங்க, இப்போயும் அது போல் இல்லைன்ட்டு. எனக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரிக்கெல்லாம் எடுத்தேன். அது போல் இப்போ கண்டினியூஸாக நிறையா வின்னிங் நான் கொடுக்குறதில்ல. ஏதோ போர்டு வின்னிங் அப்பப்போ வந்துகிட்ருக்கு தெரியுது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம பழைய மாதிரியே மேக்ஸிமம் ரெகுலராகவே ஒரு 2 போர்டு தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்ருந்தோம். அது போல் கொடுக்கறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த டி போர்டு இருக்குல்ல, அந்த டி போர்டோட ஒரு 3 மட்டும் கூட்டியிருக்கேன். 3 + 3 6. ஏபி 2 போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. 2 + 3 5, அதுவும் இந்த ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 5 + 3 8. 8 வந்து ஒன்று ஏ போர்டுக்கு வரலாம், இல்லை சி போர்டுக்கு வரலாம். அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் எடுத்துருக்கிறேன். அதே போல் இது லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் பார்த்தோன்னா பி பவர் பாருங்கள், 3/8 சியில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் உள்ள 7/2 ஏல பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 0/5 தான். இந்த 8 5 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எனக்கு எந்த போர்டில் ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ நான் அந்த போர்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த போர்டில் வருதோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஏபிபிசிஏசிக்கு வந்து 85 58 இந்த ட்ரிக் மூலமாக எனக்கு எடுத்தது. இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 9 8 3, பி போர்டுக்கு 5 4 6, சி போர்டுக்கு 5 8 4. இந்த 6ங்கிறது வந்து நம்ம வீக்லி சார்ட்டுக்குள்ள அந்த ட்ரிக்கு படி தான் எடுத்திருக்கோம். இது வாரத்தினுடைய வீக்லி சார்ட்டினுடைய லாஸ்ட்டாக ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட்டு. இல்லை பியோட ஒரு 2 ப்ளஸ் பண்ணுவோம் பாருங்கள். 3 8 + 2 10 0. சி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் இந்த 8 - 1 7, அது வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏ - 1. பியோட 2 கூட்டியிருக்கேன், பியிலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். பியோட 2 கூட்டினோம்னா 8 + 2 10 0/5 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ 8 - 1 7. 7 அப்படிங்கிறது நமக்கு எந்த போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த ட்ரிக்கு படி நமக்கு வந்து ஏசி 2 போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து பி + 2 3 + 2 5, 3 - 1 2, ஏசி 2 போர்டு பாஸ் ஆகிடுச்சு. பி - 1 வந்து 2. அப்போ நமக்கு இதுலேயே என்னென்னா அந்த 2ங்கிறது நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஏசி 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு, இதுலேயும் ஏசி 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து அது போல் எடுத்தோன்னா 8 - 1 7, 3 - 1 2, இப்போ 4 - 1 3. இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கிறோம். அதே போல் பியை 2 கூட்டினோன்னா 8 + 2 10, 3 + 2 5, 4 + 2 6. அந்த 6 வந்து பி போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதோட 8 - 1 7, 3 - 1 2ங்கிற பாரு 4 - 1 3. இதை தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஏபிபிசிஏசியில் வந்து 63 36. ஏபிபிசிஏசி 85 58 95 59 45 54 48 84. மிஷின் நம்பர் 159 642 6 4 4 9 2 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 854 இல்லைன்னா 856.